கிறிஸ்துவின் வந்திருக்க யாரையும் கண்டுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன். சிறிது சிந்தனைக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் அது என்னுடைய 11வது வசனம். அதான் அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனமானது ஒரு தகப்பனுடைய நான் கேட்பேன், கொஸ்டின் கேட்பேன், இதுல இருந்து கொஸ்டின் கேட்பேன் சொல்லணும். ஒரு தகப்பனுடைய 9 பிள்ளைகளை குறைந்ததான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு பாஸ்டரோட அந்த தகப்பனை குறித்தும் அதை குறித்தும் சில காரியங்களை நம்மளிடத்தில் பேசினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் பார்க்கிற போது யாக்கோபுடைய பிள்ளையாகிய யோசேப்பை குறித்ததான உட்படுத்தினதான ஒரு வசனமாக இருக்கிறது. யோசேப்பை என்ன செய்தார்கள்? குட்டை கிணற்றிலே போட்டார்கள். பிற்பதாக அவனை கரையேற்றி யாருக்கு விட்டார்கள்? பாஸ்டர், இது இஸ்மாவேல் இன்னொரு இவர்களுக்கு விட்டு போட்டார்கள். யோசேப்பு எங்கே கடந்து போகிறான்? எகிப்திலே கடந்து போகிறான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவனை பலப்படுத்தினார். அவன் மின்னல்கள், பாறைகள், பிரயாசங்கள் பட்டார். அதில் எல்லாம் இருந்து தேவன் என்ன செய்தார்? அவனை உயர்த்தினார். உயர்த்தின பிற்பாடாக தன் சகோதரர்கள் அவர்களை பார்க்கும்படியாய் தேவன் அவர்களை அனுப்பினார். நம்ம ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நம்ம வாசியுங்கள். ஆதியாகமம் 42:3. பத்து பேர். எத்தனை பேர் போனார்கள்? நான் 9 பிள்ளைகள 10 பிள்ளைனா 10 பிள்ளைகள் எங்கே போனார்கள்? எகிப்துக்கு போனார்கள். இந்த 10 பேர்ல எவ்வளவு உண்மை இருந்தது என்பதுதான் இந்த பகல் வேளையில உங்களோட சுட்டிக்காட்ட ஆசைக்கின்றேன். ஒரு நாம என்ன செய்யறோம்? சில பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்யறோம்? கூடி வந்திருக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே உண்மை இருந்ததா என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது 42ஆம் வசனம் அதனுடைய 11ஆம் வசனம் வாசிங்கள். 42 ஆதியாகமம் 42 11ஆம் வசனத்தை வாசிங்கள். அந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய உண்மை இருந்தா இல்லையா? அவங்க சொன்னதில்ல. நாம நம்ம என்ன செய்வோம்? கூட நின்று சொல்ல மாட்டோம். நாங்கள் எல்லாரும் ஒரு சபை மக்கள். சொந்தனை கூட என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். பார்த்தா என்ன செய்வோம்? பேசாம போவோம். அப்படிதானே? சொல்லுவீங்களா? நாங்கள் எல்லாம் ஒரு ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் உங்களுக்காக சொல்லுவீங்களா? உண்மை. அடுத்த வசனம். நிஜஸ்தர்கள். உண்மை. அந்த வசனம், அந்த வாக்கு உண்மையா? ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற வாக்குகள் நமக்கு பார்க்க வேண்டும். அந்த வாக்கு உண்மையா? நாங்கள் உண்மை உள்ளவர்கள் நிஜஸ்தர்கள் என்று சொல்லுகிற வாக்கு உண்மையா? கேள்வி. உண்மையா சொன்னார்கள் அவர்கள்? உண்மைதான் சொன்னார்கள். உண்மை சொன்னார்கள். டீச்சர்ஸ் உண்மையை சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கையில நிஜம் இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் யோசேப்பு என்ன செய்தார்கள்? பொட்டக்கிணற்றிலே போட்டார்கள். பொட்டக்கிணற்றில் போட்ட அவரிடத்திலே கடந்து என்ன சொல்ல போய் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்மள வாயிலிருந்து வர 1 உண்மை நம்ம வாயிலிருந்து வரும், 2 போய் நம்ம வாயிலிருந்து வருகிறது. பாருங்க, சொல்லுகிற ஆளிடத்துல நம்ம எந்த வாழ்க்கையில எந்த மனிதனிடத்துல நம்ம தவறு செய்தோமோ அதே நபரிடத்துல போய் சென்று என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் நிஜஸ்தர்கள், நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவம் என்ன செய்திருக்க கூடாது,
இருக்கக்கூடாது. வாசிங்கள். அதான் 13ஆம் வசனத்தை பாருங்கள். 42-13ஆம் வசனம். ஒருவன் காணாமல் போகிறான். அடுத்து போய் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? அவரும் காணாமல் போனான். அவன் காணாமல் போனான் இல்லை, அவனை விற்று போட்டார்கள். ஆனா தேவனுடைய செயலாக இருக்கலாம். ஆனாலும் அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உண்மை உள்ளதா என்பதை பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அது பிற்பாடாக இதெல்லாம் சம்பவித்த பிற்பாடாக அதனுடைய 13ஆம் அதிகாரம் 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் வாசியுங்கள். விசாரக்காரனை நோக்கி அப்படத்தை யமனான் சாக்கிலே வாயிலே போட்டு இளைஞனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய தன் பாத்திரத்தையும் தானியத்தையும் அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதையை ஒட்டி கொண்டு போகும்படி அனுப்பிவிட்டார்கள். அடுத்த நாள் அவசரம் வீட்டுல நல்லா படிங்க, வசனங்கள் நல்லா படிங்க. அந்த பகுதி உங்களுக்கு புரியும் படிங்க தான் நான் சொல்றேன். அடுத்தது 15ஆம் வசனம் ஒன்றோட வாசிங்க. அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் சாக்கை தரையில இறக்கி தங்கள் சாக்களை திறந்து வைத்தார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த பகுதி நாம் பார்க்கிறது தன் சாக்குகளை. நம்ம ஒரு காரியம் சொல்லுவோம், நான் ஒரு சின்ன தவறு செய்தா கூட நம்ம என்ன செய்வோம்? யார் இந்த தவறு செய்தன்னு கேட்டா அது அவன், இது இவன் செய்ய. நம்ம எல்லாரும் கூட கூடிதான் செய்திருப்போம். நல்லா புரியுது உங்களுக்கு? நம்ம எல்லாரும் கூட கூடி நின்றுதான் அந்த தவறு நம்ம என்ன செய்திருப்போம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? அடுத்தவங்களை சுட்டி காட்டும். இந்த இடத்துல பாருங்க, இதெல்லாம் செய்தவர் கூட அவங்க இந்த இடத்துல ஒரு உண்மையை அவங்க சொல்லணும். அவர்கள் அவுக்கிறது ஏதா இருக்க தன் சாக்குகளை தான் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்வோம்? அடுத்தவங்களை சாக்க அவர் கண்டிப்பா என்னுடைய சகோதரனுடைய கையில தான் இருக்கும். அதை பார்த்துருக்கோம். சகோதரன் என்ன செய்வோம்? நாம் குற்றம் சாட்டுவோம். சரிதானே? அப்படிப்பட்ட அனுபவங்கள் என்ன செய்யக்கூடாது? வாழ்க்கையில வரக்கூடாது. தவறுதலில் ஒப்புக் கொடுக்கிற ஒரு மனுஷன் தான் என்ன செய்வோம்? ஒரு ஆத்மீக மனுஷனா இருப்பான். தாவீதை பாருங்க, மிகப்பெரிய பாவம் செய்யலாம், தவற ஒப்புக்கொண்டான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார், தாசரே அழைத்தார். அவருடைய கோத்திரத்தில் அவருடைய ராஜ்யத்தின் மொழிபெரியது அவருடைய கோத்திரத்தில் ராஜாவை என்ன செய்தார்? எழுப்பினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவன் எப்படி உண்மை சாக்கள் அவன் தந்தன் சாக்கள் நம்ம அடுத்தவங்களை சாக்கள் அனுப்பக்கூடாது. அவர்கள் அடுத்தவங்க சாக்குக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சோதனை பண்ண போகக்கூடாது. அவங்க சகோதரர்கள் இவங்க இதெல்லாம் அவங்க செய்தவர்கள் கூட அந்த பண விஷயத்துல எல்லாம் அவங்க என்னெல்லாம் அவரை சோதனை பண்ணினானோ அதுல எல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? வெற்றி சிறந்தார்கள் தன்னுடைய சகோதரனை ஒரே காரணத்துக்காக. அப்போ யோசேப்பு கடந்த அடுத்த நாட்களை பார்க்கிற போது யோசேப்புக்கு தேசத்திலே பஞ்சம் வரும், அதற்காக முன்கூட்டியே என்ன செய்யறாங்க? தேவனே அனுப்பி இருக்கிறார்கள். அப்போதும் இந்த இடத்துல ஒரே 1-2 தவறுதல் சகோதரர்கள் செய்தாலும் கூட அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் கூட நம்ம வாழ்க்கையில சில தப்புகள் செய்திருக்கலாம். ஆனால் தேவனிடத்துல நாம வருந்தி கேட்டு தேவனிடத்துல மன்றாடுவோம் என்று சொன்னால் அதற்கான விடையை தருவார். நாம் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில குற்றங்கள் இருக்கிறதா, ஆண்டவரே குறைகள் இருக்கிறதா, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி என்ன செய்ய வேணும்? ஜெபிக்க வேணும். நம்ம அடுத்தவங்களை சில அழுக போனா நிச்சயமாகவே என்ன செய்யும்? அதுக்கான தண்டனை என்ன செய்வோம்?
அனுபவிப்பான். நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இப்படியா நம்ம உதவி என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் யோசித்து குடும்பங்களை என்ன செய்ய தேவன் மீண்டும் என்ன செய்ய தேசத்திலே கொண்டு வந்தார். 430 வருட காலங்கள் என்ன செய்யணும் அந்த தேசத்திலே அவர்கள் குடியிருந்தார்கள். பிற்பாடாக மோசே மூலமாக தேவன் என்ன செய்ய பாலத்தின் கானான் தேசத்தினரை வழி நடத்தினார். அப்படி நம்மளை தவிடுகளை நம்மளை பாதங்களை உண்மையாக நம் கிறிஸ்துக்குள் இருப்போம் என்று சொன்னார். அவனுடைய 10 பிள்ளைகளை போல யோசேப்பை போல நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம்.